வணக்கம் and welcome back பசங்களா. நீங்கள் இணைந்திருப்பது with me your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? And நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 1 year ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் நான் பார்ஷியல் ட்ராப்பராக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் சரி. நான் கிளாஸ் 12th படிச்சுட்டு இருக்கேன் மேம். நான் அப்படியே சைட் பை சைட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலான் இருக்கேன் என் ப்ரிப்பரேஷனை. ஐம் கோனா கிவ் நீட் 2026 அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போவே நான் சொல்ல போகிறேன் பசங்களா. பிகாஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமான ஒரு குட் ரிசல்ட்டை நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கரெக்டு தானே? அதுதானே லாஜிக். ஏர்லி பேர்ட் வின்ஸ், அவ்வளோதான். ஓகே, அப்போ அதுக்கு பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பார்ஷியல் ட்ராப்பருக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ யாரெல்லாம் பார்ஷியல் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் வெயிட், யூ பீப்புள் கேன் கெட். ஓகே, அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் தான் பேச போகிறோம். ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ் தான் நான் வைக்க போகிறேன். ரொம்ப அப்நார்மலான பூசி மொழி அந்த மாதிரி எதுவுமே இல்லை பசங்களா. ரொம்பவே கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற கான்செப்ட்ஸை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ 1 year நீங்கள் நீட் 2026க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுருக்கீங்க. இஃப் யூ பீப்புள் ஆர் அ ஃப்ரெஷர், ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அது என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யுவர் May 3rd of 2026. ஓகேவா? ஸோ May 3rd அப்படின்னா May 4 இருக்கலாம், இல்லை May 5 இருக்கலாம், நெக்ஸ்ட் இயரோட நீட் எக்ஸாமினேஷன். கரெக்டு தானே? அது வரைக்கும் யூ ஷுட் நாட் ஸ்டாப். ஓகேவா? இன்னைக்கு ஆரம்பிச்சு, ஓகேவா? ஸோ டுடே யூ கோனா ஸ்டார்ட். இன்னைக்கு ஆரம்பிச்சு May 3 வரைக்கும் யூ ஷுட் நாட் ஸ்டாப் அப்படிங்கிறதான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் கிளாக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிக் 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 அப்படிங்கிற சவுண்டும் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் பசங்களா. பி ஃப்ராங்க், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன், நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. பட் நான் எனக்கு நீட் வேணும், நான் மெடிக்கல் சீட் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சா ப்ளீஸ் ட்ராப் த ஐடியா. நீங்கள் டாக்டர் ஆகவே முடியாது, அதுதான் ரியாலிட்டி. இல்லை, நான் என் 100% போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மேம், பட் எனக்கு நான் நீட் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் நீட் 26, 27, 28 எல்லாமே கிளியர் பண்ண முடியும். இல்லாட்டி கிளியர் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் நீட் இருக்குமா இருக்காதா, அதுவே ஒரு பெரிய டிபேட் மேம் எங்களுக்கு போயிட்டுருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை பசங்களா. டக்குன்னு நினச்சோன்னெல்லாம் நீட் இப்படி தூக்கி வீச முடியாது. அதனால் அந்த ஒரு மித்துக்கும் எடுத்துகிட்டு வராதிங்க. ஓகேவா? இட் இஸ் அ வெரி பிக் ப்ரொசீஜர். ஓகே, அது நம்ம டக்குன்னு கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு மித்தில் இருந்து அப்படியே லைட்டாக விட்டுட்டு கடைசி 3 மாதம் எஃபர்ட் போட்டுட்டு ப்ரெஷர் ஆகிட்டு அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கூட நிற்கிறதுக்கு நாங்கள் ரெடி. தட் யூ வில் பி ஸ்டார்டிங் டுடே. ஓகே, நெவர் கோனா கிவ் அப். அது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், சொல்லுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, ஸோ 2026 May 3rd வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் நீட் 2025ல நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. விச் மீன்ஸ் JEE லெவலுக்கு கூட பேப்பர் இருக்கலாம், JEE லெவலை விட தாண்டி கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் மினிமம் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பிளான் பண்ணணுமே ஒழிய மேக்ஸிமம் மார்க் பேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 720 out of 720 யாராச்சும் எடுங்கடா பார்ப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பேப்பர் இருந்தது. ஓகே, அப்போ மினிமம் மார்க்ஸ் நான் எப்படி இருந்தாலும் 550 குறையக்கூடாது, எப்படி இருந்தாலும் 7, அப்போ எப்படி இருந்தாலும் 650 குறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ் கூட ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. டைம் பத்தாமல் இருக்க போகுது. 180 minutes 180 questions அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஜூல இருந்து தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஜூவில் மட்டும் படித்தா போதும், வாய்ப்பே இல்லை. இந்த டைம் அதை அடித்து தூக்கிட்டாங்க. ரைட், பாட்னி ஜூல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரப்போது, இன்னொரு சப்ஜெக்டில் கம்மியான கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் ஈவன் தியரட்டிக்கல் கான்செப்டாக இருந்தாலும் லென்த்தி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க பசங்களா. ஸோ உங்கள் டிட்டர்மினேஷன் மட்டும்தான் தேவை. உங்களுக்கு டிட்டர்மினேஷன் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் இட். பார்ஷியல் ட்ராப்பிங் அதெல்லாமே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு 12th மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். அண்ட் ஐம் ப்ராமிசிங் யூ, நீங்கள் நீட்டுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக படிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட CBSE ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் போர்டு எக்ஸாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ரியாலிட்டி. ஒரு டாப்பிக்கில் கஷ்டமான விஷயம் படிக்கிறப்ப எப்படி ஈஸியாக கேட்கக்கூடிய போர்டு எக்ஸாம்ஸ், மாடரேட்டாக கேட்கக்கூடிய போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி கஷ்டமாக போயிடும். ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு பி வெரி பிரேவ், ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப டிட்டர்மினண்ட்டாக, ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஆல் மை கம்ஃபர்ட் ஜோன்னு இருந்தீங்கன்னா மட்டும் கீப் கண்டினியூயிங் த செஷன். ஓகே, let's start with freshers.
ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேலன்சிங் போர்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் அந்த போர்ட்ஸ் அண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சேலஞ்சை எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். பசங்களா, டோன்ட் கோ பியாண்ட். ஓகேவா? ஸோ 12th படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும், இல்லை ஸ்கூல்ஸில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், இல்லை இன்னும் வந்து இனிமேல் தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ வாட் யூ பீப்புள் ஹாவ் டு டூ இஸ் பிளான் அ மந்த் ஃபார் பியூர் பேசிக். ஸோ பியூர் பேசிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸில் அடிஷன் சப்ராக்ஷன் கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல்ஸ் கற்றுக்கிறது, பேசிக் டேர்மில் பவர்ஸ் ஆட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா, கிராஃப் ஸ்ட்ரக்சர், ஸ்லோப்ஸ், இதை பற்றி எல்லாம் படிக்கிறது, இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், பேசிக் மேத்தமெட்டிக்கல் லெவலில் டிஃபிகல்ட்டி ஏற்றலை, கான்செப்சுவல் லெவலில் தான் டிஃபிகல்ட்டி ஏற்றிருக்காங்க. அப்போ ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேசிக்ஸ் படிக்கிறது, கெமிஸ்ட்ரி அதோட பேசிக் படிக்கிறது, பீரியாடிக் டேபிள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரி. ஓகேவா? பயாலஜியில் வந்து பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அதில் இருக்க டயக்ராம்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறது. அந்த மாதிரி you people have to plan for a month. அதுக்கப்புறம் what you do is start preparing from the completed syllabus. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டட் சிலபஸ்ல இருந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்கூல்ல இஃப் தே ஹவ் கம்ப்ளீட்டட் வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து தான் நீங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்க தனியா நான் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்கூலோட ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அதுதான் பெஸ்டான சொல்யூஷன். ஓகே? அண்ட் யூ பீப்புள் நீட் அ கைட். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைட் தேவை. நியூமரிக்கல்ஸ், ஐயோ வாரத்தில் இந்த டெஸ்ட் இருக்குமே, இந்த வாரத்தில் இந்த கொஷின் கேட்பாங்களே, இந்த நியூமரிக்கல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களை அட்டென்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கைடு தேவை. ஓகே? ஸோ அட்டென்டிவாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை பசங்களா? ஒரு கைடு தேவை. ஓகே? அப்போ டேக் எனி கோர்ஸ், ஏதோ ஒரு கோர்ஸ் எடுங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? தப்பே கிடையாது. பிகாஸ் நீங்கள் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனையும் அப்படியே ஸ்ட்ராட்டஜைஸ்டாக வச்சுட்டே இருக்கணும். ஓகே? பட் ரொம்ப போய் ட்ராவல் பண்ணி படிக்கணுமா இல்லை ஆன்லைனில் படிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். பட் யூ ஷுட் ஹாவ் அ சப்போர்ட். ஓகே? யூ ஷுட் ஹாவ் அ சப்போர்ட். அதான் நான் சொல்லுவேன். ஓகே? அப்போ என்னதான் மேம் நான் பண்ணணும் அப்படின்னா, பிளான் 1 month ஃபார் யோர் பேசிக்ஸ். அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளார எவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே கம்ப்ளீட் பண்ண சிலபஸ்க்கு ஏற்றாப்புல ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகே? காலையில் கிளாஸஸில் நடத்தியிருப்பாங்க, அதே டாப்பிக்கை வந்து நீங்கள் நீட்டுக்கு படிக்கிறீங்க. அந்த டாப்பிக்கில் நீட் லெவல் கொஷின் சால்வ் பண்ணுறதோடு சேர்த்து யூ பீப்புள் கோ ஃபார் என்சிஆர்டி சொல்யூஷன், என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாம்பிளர்ஸ், புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே. அப்போ இந்த மாதிரி யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டார்ட் சால்விங். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கோ ஃபார் PYQs. ஓகே? ஆனால் அதையும் முடிச்சதுக்கப்புறம் யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டார்ட் வித் யோர் JEE கொஷின்ஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்கூலில் ஒரு வாரத்தில் ஒரு யூனிட் முடிக்கிறாங்க அப்படின்னா டேக் 2 weeks டு கம்ப்ளீட் தட் யூனிட் இன் யுவர் ஓன் டேர்ம்ஸ். மேம் நாளைக்கு திடீர்னு எங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் இருக்குது, எங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் இருக்குது, அது காலையில் எங்களுக்கு இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்? அந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில் நீங்கள் கண்டினியூஸாக பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அன்னன்னைக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்கோ அந்த ஹோம்ஒர்க்கோட சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க பசங்களா. தட் இஸ் அ ஒன்லி வே. பட் யூ ஹாவ் டு ஹாவ் அ சப்போர்ட். ஒரு சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கணும், உங்களுக்கு அசஸ்மெண்ட்ஸ் இருக்கணும், உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன் இருக்கணும். ஓகே? இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே? ஸோ ஜான்வரியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எகெயின் யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டார்ட் ரிவைஸ் பண்ணணும். ஒரு நாளில் ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 3 மணி நேரத்தில் ஒரு யூனிட், அது கூட NCERT எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கணும். தப்புக்களை திருத்திட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணணும். ஓகே? அண்ட் February Marchல அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எதையுமே சால்வ் பண்ணாமல் போர்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏன் நான் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, திஸ் வில் பி ஹெல்பிங் யூ டு பூஸ்ட் யுவர் போர்டு எக்ஸாம் ஸ்கோர்ஸ். அதனால போர்ட்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா JEE கொஸ்டின்ஸ் எல்லாமே உள்ள வந்துருக்குது, இல்லைன்னா யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஃபார் February and March. மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எகெயின் டேக் யுவர் ரிவிஷன். ஸோ மைண்ட் மேப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இதில் கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் இங்கே யூ ஹாவ் டு ரிவைஸ். எகெயின் யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டார்ட் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து நிறைய மார்க் டெஸ்ட் எழுதணும், இதெல்லாம் எழுதணும். கடைசியாக ஸ்கூல்ஸ் முடிகிற டைமில் நீங்கள் போய் மார்க் டெஸ்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போவே அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் இட் வில் பி ஸ்ட்ரைட், அப்போ தான் இட் வில் பி ஈஸியர். புரியுதா பசங்களா? அண்ட் மே யூ ஹாவ் டு கிவ் த எக்ஸாம். அப்போ இஃப் யூ பீப்புள் ஆர் ஓகே மேம், நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன், நான் வந்து ரெடியாக இருக்கேன்,
அப்படின்னு சொல்லி Xylemல ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா Xylemல we are providing 2 types of programs. One is தளபதி ப்ரோ. இது எதுக்கு அப்படின்னா ஆஃப்லைன் பசங்களுக்கு. ஏன்னா சில பசங்க ஆஃப்லைன் வந்தால் தான் எனக்கு படிக்கிறதுக்கு அந்த மைண்ட் செட்டே வரும்னு சொல்கிற பசங்களுக்காக. கிளாஸ் 12th பசங்களுக்காக மே 12th ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு பசங்களா. ஸோ ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நீங்கள் படிப்பீங்க. அண்ட் சின்ஸ் இது ஆஃப்லைன் அப்படிங்கறதுனால திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துல மட்டும்தான் இப்போதைக்கு கோர்சஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய சிலபஸ் போகிற வரைக்கும் விட்டுறாதீங்க. இதுவே ஆன்லைனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்மளோட தளபதி. ஸோ தளபதி வந்து அதுவும் மே 12th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் வி பீப்புள் ஆர் ஸ்டார்டிங். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து இஃப் யூ வாண்ட் யூ பீப்புள் கேன் பர்ச்சேஸ் த கோர்ஸ். ஓகே, ஸோ இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய சப்போர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ யூ பீப்புள் நோ ஓகே இன்னொரு 1 மாதத்தில் இந்த எக்ஸாம் வருது, இந்த டெஸ்ட்டில் நம்ம ஸ்கூலில் நடத்தின எல்லா பேட்டர்னும் இருக்குது, அதுக்கான கிளாஸஸ் நம்ம ஆப்லேயும் கவனிச்சிட்டோம், அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் அந்த டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கடைசி நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஆடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஈஸியாக முடிச்சிடும். இதுவே தலை ப்ரோ அப்படிங்கிறது கிளாஸ் 11th என் சிஸ்டர்ஸ் வந்து என் சிஸ்டரோ பிரதரோ என் ரிலேட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலை ப்ரோவில் போத் ஜேஇ அண்ட் நீட்டுக்கான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது பசங்களா. இதுவும் ஆஃப்லைன் கோர்சஸ் தான் ஆஃப்டர் யர் ஸ்கூல். ஓகே, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் அண்ட் 5:30 to 8:30 அப்படிங்கிறத உங்களோட செஷன் ஸ்கெடியூல். ஓகே, அண்ட் இட் கேன் பி சேஞ்சபிள், அது சேஞ்ச் ஆகலாம், டெனேட்டிவாக இருக்கலாம். ஓகே, பட் இது எல்லாத்தையும் விட ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் தான் பசங்களா. ஸோ பார்ஷியல் ட்ராப்பர்ஸோட ரிஸ்க் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராச்சும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் பசங்களா பார்ஷியல் ட்ராப்பிங் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ரைட் மூவ் ஃபார் நீட் 2026 அப்படிங்கிறது என் பர்ஸ்பெக்டிவில். ஏன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஆல் இண்டியா ரேங்க் அதுக்குள்ளாரையெல்லாம் வர முடியாது. பட் we can try to get at least one seat even in medical private medical college லயாச்சும் ஒரு சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க you people can go for partial dropping. ஏன்னா பார்ஷியல் ட்ராப்பிங்கில் நம்ம வாரத்தில் 3 வாரம் காலேஜில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு இன்டர்னல்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் லேப் ஒர்க்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும் பசங்களா. ஆனால் டெய்லி 8 மணி நேரம் கிளாஸ், இப்போ நிறைய காலேஜஸில் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் மீட் வரும், நிறைய அந்த மாதிரி திங்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ இட் வில் பி அண்ட் ஃபஸ்ட் இயர் இஸ் கொண்டு பி ஃபஸ்ட் இயரில் நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு உங்களோட ஐடென்டிட்டியாக இருக்க போகுது. அப்போ இவ்வளோ டஃபஸ்டான எக்ஸாமை அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எழுத முடியுமா? ஃபஸ்ட் இயரில் அரியர் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட்லேருந்து அடுத்தடுத்த இயர் போகிறது கஷ்டம் பசங்களா. ஆனால் அரியர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதுக்காக அந்த கோர்ஸ் பண்ணுறீங்க? டு கெட் அ சீட், டு கெட் அ ஜாப், கரெக்டாக? அப்போ அந்த ஜாபுக்கே அது கேள்விக்குறியாக மாறிடும். ஸோ இஃப் யூ ஆர் deciding for partial drop, please இன்னொரு டைம் ரீதிங்க் பண்ணுங்க. ஓகே, இல்லை மேம் நான் 100 டைம் யோசிச்சுட்டேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் I'm gonna take partial drop அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பேன் பண்ணிடுங்க பசங்களா. உங்கள் காலேஜ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களோட 11th and 12th நம்மளோட CBSE எக்ஸாம்ஸில் இருந்து. ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். பிகாஸ் உங்களை அதே ட்ராக்ல வச்சுட்டு இருக்கிறது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களோட என்விரான்மெண்ட் வந்து இந்த செக்டார்லேருந்து நிறைய தள்ளி போயிடும். அப்போ இஃப் யூ பீப்புள் வாண்ட் டு பிளான், நான் ஜூன் டு டிசம்பர் இது பண்ணுவேன், ஜான்வரி இது பண்ணுவேன், ஃபெப்ரவரி இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா யூ பீப்புள் ஹாவ் டு பி லைக், நீங்கள் என்ன யோசிக்கணும் பசங்களா, யூ பீப்புள் ஹாவ் டு பி இன் டச் வித் சம்ஒன் ஹூ ஆல்ரெடி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் இட். ஓகேவா, அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஸோ வாட் யூ பீப்புள் கேன் கோ ஃபார் இட் இஸ், ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் ஹாவ் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் எனிதிங், ஏதோ ஒரு கோர்ஸில் இருங்க. ஓகேவா, அண்ட் ஐம் சஜஸ்டிங் யூ டு டேக் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ். ரிப்பீட்டர்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுன்னா எடுங்க, டோன்ட் கோ ஃபார் ஆஃப்லைன், டேக் ஆன்லைன். ஏன்னா ட்ராவலிங் அதெல்லாம் பெரிய ரிஸ்க் பசங்களை, ஆன்லைனில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ நீங்கள் அது எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். இப்போ சண்டே லீவ் இருக்குது அப்படின்னா மற்றவங்கெல்லாம் படத்துக்கு போவாங்க, ஆனால் நீங்கள் உட்காந்து படிக்கணும். உங்கள் ஆசா பாசம், லெஷர் டைம், ஃப்ரீ டைம், இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கோ ஃபார் பார்ஷியல் ட்ராப்பிங். அண்ட் பார்ஷியல் ட்ராப்பிங்கில் ஏதாச்சும் ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணுமே தவிர AAR 1 கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போக முடியாது.
ஓகே, நீங்கள் போடுற எஃபர்ட் பொறுத்து தான் இருக்குது பசங்களா. அண்ட் எகெயின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மே டிசம்பருக்கு யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டார்ட். நீங்களும் மோர் லைக் அ ரிப்பீட்டர் தான், பட் ஃபுல் டைம் ரிப்பீட்டர் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மே டு டிசம்பரில் பெட்டர் ஐடியா, யூ பீப்புள் ஹாவ் டு டீப்பன் யுவர் கான்செப்ட், சாப்டர் பை சாப்டர், கான்செப்ட் பை கான்செப்ட், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணுறது, நியூமரிக்கல்ஸில் ஸ்ட்ராங் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு நியூமரிக்கலை படித்து டெஸ்ட் எழுதி அதில் இருக்கக்கூடிய தப்பு வச்சு கான்செப்ட்ஸை நீங்கள் ரீவிசிட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அண்ட் டிசம்பர் ஜான்வரி எகெயின் யூ பீப்புள் ஹாவ் டு டேக் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எவ்ரிதிங். ஓகே, அண்ட் ஃபெப்ரவரியில் நீங்கள் என்ன பண்ணணும்? எகெயின் யூ பீப்புள் ஹாவ் டு ப்ராக்டிஸ், யூ பீப்புள் ஹாவ் டு ப்ராக்டிஸ், யூ பீப்புள் ஹாவ் டு ப்ராக்டிஸ். அண்ட் மார்ச் அண்ட் ஏப்ரல் ஃபுல் மார்க் டெஸ்ட். உங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் என்னென்ன எரர் நோட்ஸ் உருவாக்குறீங்களோ அதை வச்சு யூ ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் மார்ச் அண்ட் ஏப்ரல். அண்ட் லிசன், மார்ச் ஏப்ரல் இந்த டைமில் தான் உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸும் ஃபாலோ ஆகும். இந்த இதுக்குள்ளார உங்களுக்கு 3 இன்டர்னல்ஸ், ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே, லேப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உள்ளே வரும் பசங்களா. ஓகே, ஸோ ப்ளீஸ் இன்னொரு டைம் திங்க் பண்ணுங்கள். ஓகே, ஐம் நாட் சேயிங் நாட் டு டூ, பட் இன்னொரு டைம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா நீட் 2026 இஸ் கோனா பி அ மைண்ட் கேம் லைக் JEE அட்வான்ஸ் அண்ட் JEE மெயின்ஸ். அதனால் அது ஒரு டைம் திங்க் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் மேம் எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சஜஷன் சொல்லுங்கள் ஃபார் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னா, என்னை ட்ராக்லேயே வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி வெற்றி பசங்களா. வெற்றி பேட்ச் பசங்களுக்கு தெரியும் இதோட எஃபர்ட் என்ன, எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது வெற்றி பேட்ச் பசங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை சீக்கிரமாகவே இந்த டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டைம் நம்மளுக்கு இல்லை, மார்ச் எண்டுக்குள்ளாரையே நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கேட்டுக்கலாம் பசங்களா. என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் நம்மளுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், என்னென்ன GIBs கிடைக்குமா, ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட் கிடைக்குமா, அசஸ்மெண்ட்ஸ் இருக்குமா, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குமா. ஓகே, ஸோ நம்மளுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் சேர்ந்து கிடைக்குமா, டெஸ்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கணும். அது போக என்னென்ன அடிஷ்னல் ப்ராக்டிசஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்குறப்ப தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி உங்கள் ஐடியாக்கு ஏற்றப்ப நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ பார்ஷியல் ட்ராப்பிங் அப்படின்னா நம்ம வெற்றி பேட்ச் மட்டும்தான் பசங்களா இதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது. பட் ஸ்டில் திங்க் அபவுட் பார்ஷியல் ட்ராப்பிங். சொல்கிறது ஈஸி தான், பட் முடிவெடுக்கிறது கஷ்டம். அது நம்ம சிச்சுவேஷன், நம்ம சினாரியோவை பொறுத்து தான், அது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு டைம் யோசிங்க. ஓகே, அண்ட் சைலம் இந்த டைம் ஆஃப்லைனில் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்னு 3 இடத்துல இருக்குது பசங்களா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் விசிட், கோ விசிட். ஓகேவா? விசிட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற டீம் கிட்ட பேசி பாருங்கள், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அந்த வைப்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் பசங்களா, நீங்கள் பார்ஷியல் ட்ராப்பரோ ஃப்ரெஷரோ, மைண்ட் செட் இஸ் கோயிங் டு பி டூயிங் 90% ஆஃப் யுவர் ஒர்க். மைண்ட் செட், விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றியை தரும். இந்த இடத்துல விடாமுயற்சி கூட சேர்ந்து நிறைய வந்து நம்மளுக்கு பேஷன்ஸ் இருக்காங்க. ஓகே, சலிக்காம 100 டைம் ஒரு கான்செப்டை சால்வ் பண்ணனாலும் சால்வ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். நான் ஏன் சால்வ் பண்ணணும், எதுக்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல இருந்தால் முடியாது பசங்களா. ஓகே, உங்களோட ட்ரீமை சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்கள் வேலை. ஓகேவா? உங்கள் ட்ரீம் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா எப்போவுமே நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் பசங்களா. அண்ட் திரும்பவும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி நாள் உங்களோடது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நாள் உங்களோட தான் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதுக்கான சரியான சந்தர்ப்பங்களை அமைச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ பி போல்ட். ஓகேவா? ட்ரீம் வந்து வெறும் கனவு கண்டுகிட்டே இருந்தால் போதாது. 100 பேர் கனவு காணலாம், ஒருத்தங்க மட்டும்தான் அந்த கனவை நனவாக மாற்றுவாங்க. ஸோ பீயிங் அதாவது ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. நீங்கள் மட்டும் அதில் சோலோ பர்ஃபார்மராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னா அந்த சாதனை நாலு பின்ன 4 பேர்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மாறும். ஸோ டிசைட் வெதர் டு ஹேவ் அ பார்ஷியல் ட்ராப்பிங் ஆர் ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த செஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ஐடியாஸ் தேவை அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன் பசங்களா. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல். செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர். நோ ஃபியர், ரைட்? ஹேவ் அ கிரேட் டே பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன்.